இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்தவர் கைது செய்யப்பட்டதுடன் அவருடைய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர் ஒருவர் ஆபத்தான முறையில் சாகசம் செய்த காணொலி கடந்த பிப்ரவரி 25 சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் சமயபுரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சாகச பயணம் செய்தவர் திருச்சி எடமலைப்பட்டி புதூர் துரைசிங்கம் நகரை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பது தெரியவந்தது. அவருக்கு வயது 28. கட்டிட தொழிலாளியான பாலகிருஷ்ணன் இதுபோன்று அடிக்கடி சாகசங்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. அதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரது வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். போலீசார் வழங்கிய கண்டிப்பான அறிவுரைகள் காரணமாக மனமுருகி மன்னிப்பு கேட்ட பாலகிருஷ்ணனை போலீசார் காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். 27 மணிக்கு என் வண்டியை எடுத்துக்கொண்டு நான் சென்ற போது சமயபுரத்தில் 2 கைகளை விட்டு சென்றது வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டு பெரிய நியூஸாக பரவிவிட்டது. இதில் என்னை சமயபுரம் காவல்துறையினர் என்னை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விட்டார்கள். இனிமேல் எது செய்தாலும் ஹெல்மெட் அணிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி தவறு எதுவும் செய்ய வேண்டாம் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.